நீங்க பார்லிமென்ட் எலக்ஷன் கேண்டிடேட்டா இருக்கும்போது எவ்வளோ ஓட்டு வாங்குனீங்க? நான் பார்லிமென்ட் கேண்டிடேட்டா நம்மளுடைய ரோட் ரோலர் சின்னத்தில வந்து போட்டியிட்டு 950 ஓட்டுக்கள் வந்து வாங்கியிருந்தோம். வாங்குனீங்க. இப்போ நீங்க தாவேக்காக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் எந்த மாரியா இருக்கு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் என்னைய பார்த்து பேசுறப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, "அண்ணே நீங்க வந்து ஓட்டு கம்மியா எடுத்துட்டீங்கன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்க பின்னாடி வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கங்கிறத நெனச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லி என்னை சியர் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட வந்து பயணிக்கிறாங்கங்கிறத காட்டிலும் நமக்கு தட்டி குடுத்து, நம்மள களத்தில ஓட வைக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஸோ அத எங்க மாவட்ட செயலாளர் வந்து எங்களுக்கு கன்டினியூஸா அந்த ஒரு சப்போர்ட் குடுத்தாரு. ஸோ அந்த ஒரு ஒரு அர்ப்பணிப்போட தான் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சு பயணிக்கிறோம். நீங்க சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் உற்று நோக்குனீங்கன்னா, இப்போ வந்துட்டு தாவேக்கா அப்டின்னாலே இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு நெறைய பேருக்கு ஓட்டு இல்ல அப்டின்ற ஒரு விஷயத்த பல தலைவர்களும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இன்னைக்கு ஓட்டுரிமைங்கிறது வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வந்து ஓட்டுரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த தடவ வந்து முதன்முறை வாக்காளர்கள் நெறைய பேர் கூடியிருக்காங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், ஆளுங்கட்சிகளா இருக்கட்டும், நாங்க புதுசா வந்தவங்க அப்படின்னு சொல்லியே எங்கள புறக்கணிக்கிறது ஒரு பாயிண்ட்டா அவங்க செயல்படுறாங்க. 2வது வந்து கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க கூடப்பட்ட கூட்டம் வந்து நாங்க வந்து காசு குடுத்து கூட்டுன கூட்டம் கிடையாது. தானாவே வந்த மக்களோட எழுச்சி கூட்டம். நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலயும் பார்த்துக்கிங்கன்னா, இளைஞர்கள் மட்டும் அல்லாது, இளம் பெண்கள், இளைஞிகளையும் சொல்லலாம். அதே மாரி தாய்மார்கள சொல்லலாம். 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள். இவங்க இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து வாலண்டியரா வந்து கலந்துக்கிறாங்க. நாங்க நெறைய தளபதியோட ப்ரோகிராம்ஸ்க்கு போறப்போ பார்த்தீங்கன்னா, தன்னெழுச்சியா தான் வர்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ, ஓட்டு போட்டு முடிச்ச அன்னைக்கு தெரியும். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தெரியும். இளைஞர்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு தளபதிக்கு மேல இருக்கு அப்படி